பிஜேபியுடன் கூட்டணி இல்லைங்கிறது உறுதி. அதுல கண்டிப்பாக 100% உறுதி. ஏன்னா இது ஏற்கனவே மாநாட்டில் எப்ப என்ன கொள்கைகள் சம்பந்தமா என்ன குறிப்பிட்டாங்களோ அதே தான் தொடரும். தாவேக்கால அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிப்பும் வரலப்பா. தேவாக்கோட தலைவர் தம்பி விஜய் அவர்கள்ட்ட எந்த அறிவிப்பும் வரல. அதனால யாரும் அதான் சொல்றேன், அதிகாரப்பூர்வமா தம்பி அவர் தான் தலைவர், அவங்க கிட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல. இல்ல யார் யாரெல்லாம் சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஆட்சி. அதற்கு யாரெல்லாம் அந்த கொள்கை உள்ளவர்கள் அவர்களெல்லாம் உடன் இருந்தால் நல்லது என்பது எனக்கு கருத்து. கூட்டணி சம்பந்தமா இதுவரைக்கும் இதை பத்தி எங்க தலைவர் ஒரு இன்னொரு காலம் இருக்கு, 6 மாசம் இருக்கு, 8 மாசம் இருக்கு. இல்ல நிலைப்பாடு இல்ல, கூட்டணி சம்பந்தமாக பேச வேண்டிய காலம் இன்னும் நிறைய இருக்கு. 7 மாசம் 8 மாசம் இருக்கு. அதுக்கான அவசரமும் இல்லை. இன்னொன்னு அது சம்பந்தப்பட்ட முடிவுகள் எங்களுடைய தலைவர் எடுப்பார். யார் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், பாஜகவும் சொல்லிக்கலாம், வேற எந்த கட்சியும் சொல்லிக்கலாம். அது நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய நிலைப்பாட்டை எங்களுடைய தலைவர் ஒரு தேவையான நேரத்தில் அறிவிப்பார். பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்றதுல உறுதியா இருக்கீங்களா சார்? கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு ஒரு கருத்து இல்ல. அது முதல் நாள் இருந்து மாநாட்டில இருந்து எங்களுடைய தலைவர் தெளிவுபட குறிப்பிட்டிருக்கார். அதனால அதுல எப்பயுமே ஒரு எண்டு கார்டு வச்சுக்கோங்க. அதுல கண்டிப்பாக அதுல எந்த மாற்றமும் இருக்காது. கூட்டணி விஷயத்தில் எங்களுடைய தலைவர் தேவையான நேரத்தில் தேவையான நாளில் முடிவு செய்து அறிவிப்பார். மற்றபடி பிஜேபியுடன் கூட்டணி இல்லைங்கிறது உறுதி. அதுல கண்டிப்பாக 100% உறுதி. ஏன்னா இது ஏற்கனவே மாநாட்டில் எப்ப என்ன கொள்கைகள் சம்பந்தமா என்ன குறிப்பிட்டாங்களோ அதே தான் தொடரும். கொள்கை எதிரியான பிஜேபி தாவேக்கால அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிப்பும் வரலப்பா. தேவாக்கோட தலைவர் தம்பி விஜய் அவர்கள்ட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல. அதனால யாரும் அதான் சொல்றேன், அதிகாரப்பூர்வமா தம்பி அவர் தான் தலைவர், அவங்க கிட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல. இல்ல யார் யாரெல்லாம் சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு கூட்டணி கட்சி பேசுறதுக்கு என் கட்சியோட தலைவர்கள் இருப்பார்கள். இந்த எல்லோருமே ஒன்று சேர வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது என்பது எனது நினைக்கிறீங்களா? இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப கூட்டணி யாரிடம் பேசுவது, எப்படி பேசுவது எல்லாமே எங்களது அகில பாரத தலைவர்கள் முடிவு செய்வார்கள். ஆனா எனது கோரிக்கை என்ன என்றால், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஆட்சி. அதற்கு யாரெல்லாம் அந்த கொள்கை உள்ளவர்கள் அவர்களெல்லாம் உடன் இருந்தால் நல்லது என்பது எனது கருத்து. அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் ஒண்ணு பாராட்டுறேன். ஏன்னா டாஸ்மாக்ல ஊழல் நடந்தது என்றால் அது விசாரிக்கப்பட வேண்டியது என்று இப்பொழுது உரக்க குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அத்துமீறு அப்படின்னா அதுக்கு வேற அர்த்தம்னு சொல்லிக் கொண்டிருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்று ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த கட்சியை அத்துமீற வேண்டும் என்பதும் எனது கருத்து. வேண்டும் என்றே அலக்களிக்கிறாங்க.